இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட இதை எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மியான நேரத்தில் கம்மியான பொருளை வச்சு சூப்பரான ஸ்வீட் செய்யலாமா? கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. குறைவான பொருளை வச்சு நாம் டக்குன்னு இது ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். வணக்கம், என் பேர் ஜெய்பால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க ரவை பார்த்தீங்கன்னா வறுத்த ரவை தான். நீங்கள் வறுக்காத ரவை, சன்ன ரவை கூட எடுத்துக்கலாம். இப்போ ரவை அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து விட்டுடலாம். நான் எடுத்துக்கிற கப்போட அளவுலேயே எல்லா கப்பையும் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் நீங்கள் அளந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு கிராம் அளவில் வேணும்னா கீழே பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். கிராம் அளவையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற நெய் இந்த ரவை கடலை மாவு கூட நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் ஷேப் எடுக்கிற மாதிரி நம்ம நெய் சேர்த்துக்கணும். எனக்கு 4 ஸ்பூன் பத்தலை. மறுபடியும் கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ரவை அளந்த அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கிறேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் பால் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சாவே போதும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப நேரம் பிசையணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம ரவை கடலை மாவு அளந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்லேயே நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நம்ம கரைஞ்சாவே போதும். பாகுபதம் கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா நம்ம பிசு பிசுன்னு கையில் ஒட்டு பிடிக்கணும். நமக்கு குலோப் ஜாமுக்கெல்லாம் சிரப் ரெடி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்ம கையில் ஒட்டு பிடிக்கிற அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சர்க்கரை கரையிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை கரைஞ்சதும் சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டுருப்பேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குலோப் ஜாமுனுக்கு வர மாதிரி நல்லா பிசு பிசுப்பாக இருக்குது. இந்த பதம் வந்தால் போதும். நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துட்டால் நமக்கு ஸ்வீட் ஹார்டாக போயிடும். இப்போ நாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். மறந்துட்டேன், கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடுக்கா ஃபேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி நறுக்கி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம், கொஞ்சமாக பாதாம் வச்சுருக்கேன், கொஞ்சமாக பிஸ்தா வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நெய்யில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மிலேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கடலை மாவு ரவையை பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதை பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஊறி நல்லா சாஃப்டாகவே இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா இப்படி கையில் உருட்டி வடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நான் வடையில் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். நல்லா சூடாகணும். நல்லா மிதமான சூட்லேயே இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி கலர் லைட்டாக மாறினாவே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினாவே போதும். இதே மாதிரி மீத இருக்கிற எல்லாத்தையும் 2 பேட்சாவோ 3 பேட்சாவோ போட்டு நீங்கள் கடாயில் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். இது நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. அது வரைக்கும் அதை நல்லா முழுமையாக ஆற விட்டுடலாம். ஃபேன் காற்றுலேயே ஒரு அரை மணி நேரம் வச்சோம்னா கூட டக்குன்னு நமக்கு கூலிங் ஆயிரும். அவ்வளோதான். இது நல்லா முழுமையாக ஆறிடுச்சு. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கூட உங்களுக்கு இதில் சூடே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரவையாக இருக்கணும். அந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. பல்ஸ் மோட்டில் வச்சு இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ரவை பதத்துக்கே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பல்ஸ் மோட்டில். இப்போ நாம் ஏற்கனவே வறுத்து வச்ச நட்ஸை உள்ளே சேர்த்துடலாம். நெய்யோடு அப்படியே சேர்த்துக்குங்க. இப்போ இது ஒருக்கா நல்லா கலந்து விட்டுடலாம், எல்லா இடமும் பரவுற மாதிரி. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம சேர்த்த நெய் வந்து இந்த முந்திரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்தோம் இல்லையா நெய்யோட, அதை எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச நம்ம சிரப்பை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து டெசிக்னேட் கோகனட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் வந்தால் நல்லா வறுத்துட்டு அப்புறமே இதில் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒரு வாரம் 10 நாள் வச்சு சாப்பிட முடியும். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நமக்கு தேவையான சைஸில் லட்டுகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் வரும் பாருங்கள். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா லட்டும் நம்ம புரோண்டிகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரவா லட்டு மாதிரியும், நம்மளுக்கு கடலை மாவு சேர்த்ததுனால பூந்தி லட்டு மாதிரியும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் இது சாஃப்ட்டு குறையாது. இது நம்ம 10 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.